எந்த அப்பாவும் வீட்டில் வந்து சினிமாவுக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு மாறாக இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, இந்த கேண்டீனில் வந்து முட்டை போண்டா ரொம்ப ஃபேமஸ். அது அந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு பயன்படுத்தியிருப்பேன். கேமரா தெரியணும், எடிட்டிங் தெரியணும், ஆக்டிங் தெரியணும், ப்ராசஸிங் தெரியணும். அப்படி எல்லா துறைகள் மாணவர்களும் ஒன்றா தான் படிக்கும். ஒரு 50-60 பேர்னா 50-60 பேருக்கும் ஒரே கிளாஸ் தான். ஆங்கிலம் வந்து ஒரு மொழிதான ஒழிய ஆங்கிலம் வந்து நாலேஜ் இல்லை, லாங்குவேஜ் தான் சொல்லி அங்கே எனக்கு வந்து ஆசிரியர்கள் புரிய வச்சாங்க. நான் திரைப்படங்களில் போய் பார்த்தும் வியந்து போன முதல் படமே சைக்கோங்கிற படம் தான். அதில் ஒரு கில்லிங் சீன் இருக்கும் பாத்ரூமில். அதை பார்த்து இல்லாத ஒன்றா இருக்காதான் நினச்சி வாழ்கிற ஒரு இல்லூஷன் கேரக்டர். வணக்கம் சார். வணக்கம். சம்பத்குமார் அப்படின்னு சொல்லும்போதே மாயத்திரை அப்படின்ற ஒரு பிம்பம் வந்து முன்னாடி நிற்குது. ஏன்னா நீங்கள் வந்து மாயத்திரைக்கு டைரக்டராக ஆகிறதுக்கு முன்னால் உங்களுடைய பயணம் எங்கிருந்து தொடங்கியது, எப்படி ஆரம்பிச்சிங்க அதை? நான் வந்து பிறந்த ஊர் செட்டிக்குளம், பெரம்பலூர் மாவட்டம். நான் திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் தமிழ் இலக்கியம் படித்தேன். அங்கே படிக்கும்போது எனக்கு சினிமா மேலே ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. நிறைய படங்கள் அங்கே திருச்சி மாரி 70mm ராக் அப்படின்னு சொல்லி சிப்பி, சோனா மீனா அப்படி நிறைய தேட்டரில் படம் பார்த்தேன். தமிழ் இலக்கியத்தையும் ரொம்ப விரும்பி படித்தேன். அந்த கல்லூரியில் வந்து படிப்பை தவிர அடிஷ்னல் கோர்ஸாக ஃபிலிம் அப்ரிசியேஷன் ஒரு கோர்ஸ் நடத்திட்டு இருந்தாங்க. அங்கே நான் படிக்கும்போது பென்கட், 10 கமாண்ட்மெண்ட்ஸ் இந்த மாதிரி படங்கள்லாம் அங்கேயும் நான் பார்த்துருக்கேன். அதுவே பிரமாணமான படங்கள் தான். நமக்கு வந்து பென்ஹர்லாம் வந்து நினச்சி பார்க்கவே முடியாது. ஏன்னா அது அந்த காலத்தில் அப்படி எடுக்க முடியுதா அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆமாம். அப்போ எனக்கு சினிமா மேலே இன்னும் அதிக ஈர்ப்பு ஏற்பட்டுச்சு. அப்போ எங்கள் திரைப்படக் கல்லூரிலேருந்து 2 செயின்ட் ஜோசப் கல்லூரிலேருந்து 2-3 பேர் திரைப்படக் கல்லூரியில் படித்தாங்க. அப்போ நான் இதை பிஏ தமிழ் இலக்கியம் முடித்தோன்னே நான் பிஎட் பரீட்சை எழுதியிருந்தேன் புதுக்கோட்டையில். அப்போ எனக்கு அந்த எழுதி முடித்ததுக்கப்புறமா திரைப்படக் கல்லூரியில் சேரணும்னு ஆசை வந்துச்சு. எங்கள் அப்பா கிட்ட சொன்னேன். எங்கள் அப்பா தான் முதல்ல நான் சினிமாவுக்கு போகிறேன்னு சொன்னேன்னா அவர் தான் இப்படி திரைப்படக் கல்லூரி இருக்குதுன்னு எனக்கு அறிமுகப்படுத்தியதே எங்கள் அப்பா தான். எந்த அப்பாவும் வீட்டில் வந்து சினிமாவுக்கு போகாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அப்பா அதுக்கு மாறாக இருந்தார். அதுக்கு என்ன காரணம்னா, எங்கள் ஊரில் எங்கள் அப்பா தேட்டர் நடத்திட்டு இருந்தார். டூரிங் டாக்கீஸ் 3 பேர் சேர்ந்து எங்கள் அப்பா அதில் ஒரு பார்ட்னர். அதில் கேண்டீனும் நடத்திட்டு இருந்தார். நான் ஒரு 5ஆவது படிக்கிற வரைக்கும் தேட்டர் நடத்திட்டு இருந்ததுனால எனக்கு சின்ன வயசில் அந்த தேட்டரு அனுபவம் ஜாஸ்தி. அந்த தேட்டருக்குள்ளே டூரிங் டாக்கீஸ்குள்ளே நீங்கள் உங்கள் பயணம் நிறைய இருந்திருக்கும். அதுக்குள்ளே கண்டிப்பாக அந்த மண்ணை குவிச்சு வச்சு பார்க்குறது இது மாதிரிலாம் நிறையா. ஆமாம் சார். அதில் வந்து இந்த படத்தில் கூட நான் சில விஷயங்கள் அந்த பால்யகால ஞாபகங்களை தான் நான் இந்த படமாக கொடுத்துருக்கேன். எங்கள் கேண்டீனில் வந்து முட்டை போண்டா ரொம்ப ஃபேமஸ். அது அந்த படத்தில் ஒரு கேரக்டருக்கு பயன்படுத்தியிருப்பேன். நான் சின்ன வயசில் படம் பார்க்க போனது படத்துக்கு பார்க்குறதுக்காக இல்லை, இந்த முட்டை போண்டா சாப்பிட்றதுக்காக போனேன். அது பின்னால் அது சினிமா மேலே ஈர்ப்பாக ஏற்பட்டுச்சு. எங்கள் அப்பா என்ன சொன்னான்னா, நீ திரைப்படக் கல்லூரி போகணுன்னா அங்கே சீட்டு கிடைக்கலன்னா என்ன பண்ணுறதுன்னு நான் முதல்ல கேட்டேன். எப்படியும் வந்து அரசு இதில் வந்து 1-2 ரெக்கமெண்டேஷனில் போனாலும் நிச்சயம் திறமைக்கு மரியாதை இருக்கும். நீ இதுலேயே இம்ப்ரெஸ் பண்ணலான்னு நீ எப்படி சினிமாவில் ஜெயிப்பேன்னு சொன்னார். அப்புறம் திரைப்படக் கல்லூரியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். மறைந்த இயக்குனர் ஆர்சி சக்தி தான் எனக்கு இன்டர்வியூ பண்ணாங்க. அப்போ நான் வந்து சொன்னது வந்து விடுகதைன்னு ஒரு படம் அகத்தியன் சார் படம் பண்ணோம். இப்போ சமீபத்தில் என்ன படம் பார்த்தேன்னு கேட்டார். அந்த படத்தை பற்றி சொன்னேன். அதே ஓடாத படம் அதை பற்றி சொல்கிறேன்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு சார். உளவியல் அறிஞர் சிக்மண்ட் ஃப்ராய்டோட தத்துவத்தை அந்த படம் பிரதிபலிக்குது. ஒரு அப்பாவுக்கு ஏன் பொண்ணு மேலே அஃபெக்ஷன் ஏற்படுது அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருந்தாருன்னு. ஏதாச்சும் கதை இருந்தால் சொல்லுன்னாரு. ஒரு ஷார்ட் ஸ்டோரி சொன்னேன், ரொம்ப நல்லா இருக்குன்னாரு. வெளியே வரும்போது வாட்ச்மேன் வந்து ஆர்சி சக்தி சார் டீ கொடுக்க போகும்போது அங்கே பேசிகிட்டு இருக்கிறத கேட்டுட்டு நான் கேண்டீன் வெளியில் வந்து டீ சாப்பிட்டு இருந்தோம். அப்பா ஒன்று, உங்கள் பையனுக்கு சீட்டு கிடச்சிருங்க, தைரியமாக போங்கன்னாரு. அப்போ எனக்கு ஒரு முதல் நம்பிக்கை வந்துருச்சு. இன்னொன்று முதல் விதை வந்து உங்கள் அப்பா கொடுத்தது. ஆமாம். ஏன்னா இதை பற்றியுமே தெரியாத போது தைரியமாக போயிட்டு வா மகனே அப்படின்னு அனுப்புறதுங்கிறதே இன்னைக்கு சாத்தியமில்லாத ஒன்று. கண்டிப்பாக. ஏன்னா வந்து இது வந்து ஒரு நிலையில்லாத தொழில் நிறைய மக்கள் நினச்சிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அப்படி இல்லை. திரைப்படத்துறை வந்து தொடர்ச்சியாக முயற்சி பண்ணால் ஜெயிக்க தான் முடியும். கண்டிப்பாக சார். உழைப்புக்கு என்றைக்குமே பலன் இருக்குது. அதுவும் திரைத்துறையும் அதுக்கு விதிவிலக்கு இல்லை. அதுவும் ஆர்சி சக்தி போன்றவர்கள்லாம் அவங்களோட நீங்கள் வந்து அவங்களோட படித்ததுங்கிறதே பெரிய சாதனை தான். ஏன்னா ஆர்சி சக்தியோடைய படங்கள் எல்லாமே பெருசாக பேசப்பட்டது. கண்டிப்பாக சார். அவரோட சிறை படம்லாம் எனக்கு ரொம்ப பிடித்த படம். சிறை, உணர்ச்சிகள், அந்த படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பாதித்த படம் கூட. ஏன்னா அதை வந்து இப்படியும் ஒரு ஆங்கிள் இருக்கா அப்படின்னு சொல்லப்பட்ட விதம் அது. ஆமாம். ஆன்டி சென்டிமெண்ட் கிளைமாக்ஸை தமிழில் அறிமுகப்படுத்தின முதல் இயக்குனர் அவரை சொல்லலாம். பாலச்சந்தர் போன்றவர்கள் இருந்தாலும் கூட திரைப்பட துறையில் வந்து உங்களுக்கு அங்கே
திரைப்பட கல்லூரிக்கு போறீங்க, போனோடனே அங்கே எப்படி இருந்தது? அந்த முதல் கிராமியத்திலேருந்து நம்ம வந்து வரும்போது பிரம்மாண்டமாக தெரியும், உள்ள வேற மாதிரியா இருக்கும் அது. ஆமாம் சார், ஃபஸ்ட் இயர் வந்து என்னென்னா அங்கே காமனாக சொல்லி தருவாங்க. டைரக்டர்னா டைரக்ஷன் கோர்ஸுக்குன்னு அனுப்பாமல் எல்லாமே தெரிஞ்சுக்கணுங்கிறத, ஒரு டைரக்டர் கேமரா தெரியணும், எடிட்டிங் தெரியணும், ஆக்டிங் தெரியணும், ப்ராசஸிங் தெரியணும், அப்படி எல்லா துறைகள் மாணவர்களும் ஒன்றா தான் படிப்போம். ஒரு 50-60 பேர்னா 50-60 பேருக்கும் ஒரே கிளாஸ் தான். செகண்ட் இயரில் தான் கோர்ஸ் பிரிப்பாங்க. அப்போ நான் தமிழ் வழியிலேருந்து படிச்சுட்டு வந்தேன். அது போனோன்னே கேமரா எடிட்டிங் ப்ராசஸிங்கும் போது சயின்ஸ் நான் படித்தது +2 வரைக்கும் தமிழ் மீடியம், தமிழ் வழி கல்வி. அதுலேயும் அறிவியல் வகுப்பு இல்லை, அதாவது பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் படிக்கலை. நான் படித்தது வரலாறு, பொருளாதாரம், போகல. ஆமா, அங்க போனோன்னா சினிமாட்டோகிராஃபிலாம் என்ன இருக்குன்னா, என்ன சினிமாவுக்கு வந்துட்டு ஏதோ சொல்லித்தராங்களே அப்படின்னு சொல்லிட்டு இது எது தவறா சேர்ந்துட்டோமான ஒரு அவநம்பிக்கையா இருந்துச்சு. ஆமா, அதுல அந்த ப்ராசஸிங் கோர்ஸ்லாம் நான் ஃபெயில் ஆயிட்டேன். அப்புறம் அதுக்கப்புறம் என்னோட நண்பர்கள் சவுண்டுன்னு ஒரு கோர்ஸ்லையும் ஃபெயில் ஆயிட்டேன். மற்ற எல்லாத்துலேயும் நல்ல மார்க் எடுத்திருந்தேன். அப்போ ரொம்ப தயக்கமாக இருந்தபோது ஆங்கிலம் வந்து ஒரு மொழிதான ஒழிய ஆங்கிலம் வந்து நாலேஜ் இல்லை, லாங்குவேஜ் தான் சொல்லி அங்கே எனக்கு வந்து ஆசிரியர்கள் புரிய வச்சாங்க. செகண்ட் இயர் போகும்போது அந்த ஃபஸ்ட் இயரில் அரியர் வந்தது தான் கம்ப்ளீட் பண்ணேன். செகண்ட் இயர் தான் எனக்கான கோர்ஸாக இருந்துச்சு. சத்யஜித் ரே, அகிரா குரோசவா, ஆல்பர்ட் ஹிட்ச்காக் இந்த மாதிரி படங்களோட திரை ஆளுமைகளை படிக்கும்போது எனக்கு வியப்பாக இருந்துச்சு. இவ்வளோ விஷயமாக நம்ம பார்த்துட்டு இருந்தது இப்போ ஒரு ஸ்டார் படங்களை, போலியான கதாபாத்திர பிம்பங்களை பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆனால் யதார்த்தமான படங்கள், இந்த பதேர் பாஞ்சாலி, சைக்கோ படங்கள்லாம் எனக்கு ரொம்ப பாதிச்சுது. இப்படியெல்லாம் சினிமா எடுக்க முடியுமான்னு எனக்கு இந்த ஒரு கோணம் இருக்காங்கிறது நமக்கு வந்து புதுசாக இருந்தது. ஆமாம், நிச்சயமாக அது திரைப்பட கல்வி தான் எனக்கு ஊட்டுனுச்சு. அது வரைக்கும் நான் தமிழ் படத்தை தவிர ஒரு ஆங்கில படம் கூட பார்த்ததில்லை. ஹிட்ச்காக் வந்து அவர் படத்தை வரைய பார்க்க மாட்டாராம். ஏன்னா அவ்வளோ பயமான ஒரு மனிதர், ரொம்ப ரொம்ப பயந்த சுபாவம் உள்ளவர். அந்த அளவுக்கு அவர் சொல்றாரு ஒரு இடத்துல, என்னுடைய படங்கள் நானே தனியாக பார்த்தது இல்லை, ஏன்னா எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி. இப்போ எப்படி எடுக்கிறீங்கன்னு கேட்குறாங்க அவரை. ஏன்னா எடுக்கும்போது எனக்கு தெரியாது, ஏன்னா நான் வந்து ஷார்ட் தானே வைக்க போகிறோம், அதில் வந்து எனக்கு பயம் தெரியாது. பின்னாடி எல்லாம் அந்த சவுண்ட் எஃபெக்ட்லாம் கொடுத்துட்டு பார்க்கும்போது என்னால் அதை ஏற்றுக்கவே முடியல என்னால் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு இடத்துல. அவரோட பேட்ஸ் படம் இப்போ கூட புதுசான ஒரு படம் தான். ஏன்னா அன்னைக்கு தொழில்நுட்பம் இல்லாத காலத்திலேயே அவ்வளோ பறவைகளை வச்சு ஒரு த்ரில்லர் கதை சொல்ல முடியும்னா, ஆமாம், இன்னைக்கு கிராஃபிக்ஸ்லாம் இருக்குது, அன்னைக்கு அது எதுவுமே இல்லை. நான் திரைப்படங்களில் போய் பார்த்து வியந்து போன முதல் படமே சைக்கோங்கிற படம் தான். அதில் ஒரு கில்லிங் சீன் இருக்கும் பாத்ரூமில், அதை பார்த்துட்டு மிரண்டு போனேன். அதோட பாதிப்பில் தான் ஊமையொலிகள் எடுத்ததாக கூட ஆபவானந்த் சார் சொன்னார். அல்ல எல்லாருக்குமே வந்து இந்த அவர்களுடைய தாக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. சத்யஜித் ரேயோட தாக்கம்லாம் இருக்க முடியாது. ஏன்னா முதலாக வந்து அகாடமி விருது வாங்கினவர் அவர் தான், அதாவது இல்லையா, ஆஸ்கார் வாங்கினது அவர் தான். கண்டிப்பாக இல்லையா, நமக்கான இன்றைக்கு வரைக்கும் அவர் நமக்கான ஒரு அடையாளமாக இருந்துகிட்டே இருக்காரு சத்யஜித் ரே. மகேந்திரன் இப்போ உதிரிப்பூக்கள் படம் சொல்லும் போது எல்லாரும் பாராட்டும் போது கூட அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, ஒரு லயோலா கல்லூரியில் நிகழ்வுக்கு வந்திருந்தார். அப்போ எனக்கு இந்த இன்ஸ்பிரேஷன் படம் பதேர் பாஞ்சாலி, அந்த படம் தான் இந்த உதிரிப்பூக்களுக்கான காரணம் அப்படின்னு சொன்னார். நம்ம ஹிட்ச்காக் எனக்கு ஒரு வகையாக பிடிக்கும்னா, யதார்த்தமான சினிமாவுக்கு சத்யஜித் ரே ரொம்ப பிடிக்கும். அங்கே திரைப்பட கல்லூரியிலேருந்து இப்போ வெளியே வர்றீங்க, முடிச்ச பிறகு என்ன செய்ய போகிறோம்னு தெரியாது இல்லையா? ஆமாம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் எப்படி உங்கள் சர்வைவல் எப்படி அங்கே வந்து தொடங்குறீங்க? அப்போ திரைப்பட கல்லூரியில் ஃபைனல் இயரில் நான் பயணம்னு ஒரு குறும்படம் பண்ணுறேன். அந்த குறும்படம் பண்ணி முடித்தோன்னா அதை வந்து வெளியில் உள்ளே இருக்க ஆசிரியர் இல்லாமல் வெளியிலேருந்து ஒரு இயக்குனரை கூப்பிட்டு மதிப்பெண் போடுறதுக்காக கூப்பிடுவாங்க. அப்போ எனக்கு வந்தவர் இயக்குனர் அகத்தியன். அவர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு மார்க் போடும்போது எனக்கு ரெண்டாவது மதிப்பெண் போட்டிருந்தார். அப்போ என்னோடய ஆசிரியர் பொன்னுசாமின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் வந்து உங்கள் படம்னா அவருக்கு அந்த பையனுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களோட காதல் கோட்டை, கோகுலத்தில் இதெல்லாம் ரொம்ப விரும்பி பார்ப்பான் அப்படின்னு சொன்னோன்னா அப்படியான்னு சொல்லிட்டு இருந்தபோது அவர் அந்த ஆசிரியரும் எனக்கு சிபாரிசு பண்ணார், இவரை உதவியாளராக சேர்த்துக்கும்போது. அவர் சொல்கிறாரு, என்கிட்ட இருக்க அசிஸ்டன்ட்ஸ் 4 பேரும் டிஎஃப்டி ஸ்டூடெண்ட்டு தான் சொல்லி சாட்டி அன்பழகன் அப்போ அவர்கிட்ட ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தார். இந்த மாதிரி சொல்லி உங்கள் ஸ்டூடெண்ட் ராஜேஷ் யாதவ்னு ஒரு கேமராமேனே நான் தான் அறிமுகப்படுத்துறேன்னு சொல்லி வந்து சேர்ந்துக்குப்பா. பாதி படம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் தான் நான் அந்த படம் சேர்ந்தேன். அந்த படம் பேர் காதல் சாம்ராஜ்யம். கோகுலத்தில் செய்தி கூட வந்து ஒரு மாதிரி கத்தி மேல் நடக்கிற மாதிரியான கதை, வித்தியாசமான கதை. கார்த்திக் வந்து அதை ரொம்ப சிறப்பாகவே பண்ணியிருப்பாரு. ஆமாம், மௌனராகம் பேசப்பட்ட அளவுக்கு கார்த்திகோட நடிப்பில் பேசப்பட்ட படம் கோகுலத்தில் செய்தி. நிறைய அவருக்கு பெரிய விருது, வெற்றி விழா கொடுத்த காதல் கோட்டையாக இருந்தாலும் எனக்கெல்லாம் ரொம்ப பிடித்த படம் கோகுலத்தில் செய்தி. அந்த டைட்டிலே கதை இருக்கும், கோகுலத்தில் ஒரு சீதை போனால் என்ன ஆகும் அப்படிங்கிறதா சொல்லிடுவாரு. ஆமாம், அந்த டைட்டிலே சொல்லிடுவாரு அவர். நான் வியந்து போன இயக்குனர். இன்னொரு விஷயம், நான் தமிழ் இலக்கியம் படிக்கும்போது நம்ம தமிழ்நாட்டில் தமிழ் படித்தா எவ்வளோ மரியாதை கிடைக்குங்க உங்களுக்கே தெரியும். அப்போ இவர் தமிழ் இலக்கியம் படித்தவர்னால எனக்கு அவர் மேலே இன்னும் பிரமிப்பு அதிகம். தமிழ் இலக்கியம் படித்து ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறத நிரூபிச்சிருக்கிறதுனால. கண்டிப்பாக எப்படி கோப்பெருஞ்சோழன் பிசிராந்திர நட்பை காதலாக மாற்றி சொல்லியிருந்தாரோ
தமிழ் இலக்கியத்தில் நிறைய விஷயங்கள் இருக்குங்கிறத அவர்கிட்ட போனோன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ அங்கேருந்து வரீங்க, பகத்தியன் கூட நீங்கள் வந்து பயணிக்கிறீங்களா? அதாவது உங்களை அசிஸ்டண்டாக பயணிக்கிறீங்க? ஆமாம், அசிஸ்டண்டோட பயணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தொடர்பு வந்து நான் பயணம்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது அதில் என்னோட நடிகராக நடித்தவர் நாயர்ராமன் ஒரு பெரியவர். அவர் வந்து பாலுமேந்திரா ஸ்கூல். பயணம் எதை பற்றி அந்த குறும்படம்? பயணம் வந்து ஒரு முதியவரோட தனிமையை பற்றி பேசுகிற படம். அதுக்குள்ளே ஒரு வரதட்சணை பிரச்சனையை சமூக பிரச்சனையை சொல்லியிருப்பேன். அதாவது அவரை டச் பண்ணியிருக்கு. ஆமாம். அதில் என்னன்னா இல்லாத ஒன்றா இருக்காத நினச்சி வாழ்கிற ஒரு இல்லூஷன் கேரக்டர். அதுக்குள்ளே ஒரு சைக்காலஜிக்கல் ப்ராப்ளத்தை சொல்லியிருப்பேன். அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த நடிகர் வந்து திடீர்னு பாலாவை ஒரு இதில் சந்திச்சிருக்காரு. பாலாவை பாலுமேந்திராக்கிட்ட அவர் தான் சேர்த்து விட்டதா சொல்லியிருந்தார். அப்போ அவர்கிட்ட இந்த மாதிரி பாலாட்ட உன்னோட சமீபத்தில் எங்கே போயிருந்தீங்கன்னா ரொம்ப நாள் நடிக்காமல் இருந்தார். என்னோட குறும்படம் நடித்தோன்னே என்ன ஏதுன்னு இவர் இந்த கதையை சொல்லியிருக்காரு, ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த பையன் நீ அசிஸ்டண்டாக சேர்த்துக்க முடியுமான்னு என்கிட்ட அனுமதியே கேட்காம அவர் சொல்லிட்டார் என் மேலே உள்ள பாசத்தில். அப்போ என்கிட்ட வர சொல்லுங்கன்ட்டார். அப்போ என்கிட்ட இந்த மாதிரி அந்த பாலாவை போய் நீ பாரு, டைரக்டர் பாலா சாரை நீ போய் பாருன்றிருக்காரு. நான் போய் பார்த்தேன். அவர் இப்போ சேதுலாம் முடிச்சு நந்தாவும் முடிச்சுட்டார். பிதாமகன் எடுக்கிற காலகட்டத்தில் போனேன். அப்போ போய் பார்த்தோன்னா நாயராமன் சொல்கிறாங்கிறதுக்காக தான் என்னை அவர் சேர்த்துக்கிட்டு அதுக்கு அதில் 2 வருடம் பணிபுரிஞ்சேன். அகத்தியன் சார்ட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்னா பாலா சார்ட்ட ரொம்ப டீட்டெயிலாக ஸ்கிரிப்டிலேருந்து ட்ராவல் பண்ணேன். அது அந்த இது ரொம்ப வித்தியாசமான அனுபவம். ஏன்னா அந்த லொக்கேஷனாக நான் மதுரை, தேனி அதெல்லாம் போனதே இல்லை. அங்கே போயிட்டு அங்கே இந்த கஞ்சா விற்கிறவங்க, வித்தியாசமான மக்கள் பழக்க வழக்கங்கள்லாம் ரெக்கார்ட் பண்ண சொல்லுவார். அவர்கிட்ட இருக்கும் போது எனக்கு பிடிச்ச ஒரு கான்ஃபிடென்ட்டு நிறைய புதியவர்களை பயன்படுத்திட்டு அவங்கள நடிக்க சொல்லி அவங்கள்ட்ட இந்த நடிப்பை வாங்குவார். அது ஒரு துணிச்சலான இது எனக்கு கிடைச்சதுக்கு காரணம் இந்த படத்தில் நான் ஒரு 26 பேரை அறிமுகப்படுத்தியிருக்கேன். அதில் சிங்கப்பூர் துரராஜன் ஒரு கேரக்டர் வந்து குறவனா நடிச்சிருப்பார். சுருளின்னு ஒரு பையன் நடிச்சிருப்பார். பன்னீர்செல்வம், இப்படி இவங்கெல்லாம் நடிக்கிறதுக்கு 1 வாரம் ட்ரைனிங் மாதிரி கொடுத்தேன். அது எல்லாமே எனக்கு பாலா ஸ்கூல்லேருந்து கிடைச்ச நம்பிக்கை தான்.